அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம். இதான் அல்லாஹ்வுடைய இச்சை. நீ கிண்டல் பண்ணினா நானும் உன்னை கிண்டல் பண்ணுவேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, எதெல்லாம் கிண்டல் பண்ணப்பட்டதோ வாழ்க்கையிலே, அதனாலதான் ஒரு முஸ்லிம் ஆகிய நாங்க உலகத்தில் யாரையும் இஸ்லாத்துடைய எந்த ஷரியத்தை எந்த இபாதத்தை நாங்க உலகத்தில் குர்ஆனை ஏற்றுக்கொண்ட நாங்க தௌராத்தை ஏற்றுக்கொள்றோம், இஞ்சிலை ஏற்றுக்கொள்றோம். ஆனா கிறிஸ்தவர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்றது இல்லை, யூதர்கள் இஞ்சிலையும் ஏற்றுக்கொள்றது இல்லை, குர்ஆனையும் ஏற்றுக்கொள்றது. கிண்டல். அல்லாஹ் குர்ஆன்ல இதெல்லாம் சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு ஆயத்தாக ஓத நேரம் இல்லை. ஒவ்வொரு ஆயத்தா சதக்காவை கிண்டல் பண்ண, சின்ன சதக்காவை கிண்டல் பண்றது. அதான் அல்லாஹ் சொல்றான், யார் உங்களை கிண்டல் பண்ணினாங்களோ, உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் பலஸ்தீன்ல 10,000 கைதிகள். எத்தனை கைதிகள்? 10,000 கைதிகள் இருக்கிறாங்க. என்னத்துக்கு? கிண்டல் அடிக்க போறாங்க. இப்ப உலகம் சிரிக்குது இருந்து கொண்டு. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் ஷஹீதாக்கப்படுவாங்க, மௌத்தாக்கப்படுவாங்க. இந்த கிண்டலுக்கு அல்லாஹ் என்ன செய்வார்? என்ன செய்வான் அல்லாஹ்? அல்லாஹ் இதுக்கு பதில் சொல்றான். என்ன சொல்றான் பதில் தெரியுமா? இன்னல்லதீன அஜ்ரமு கானூ மினல்லதீன ஆமனூ யضحكون. மூமின்களை பார்த்து சிரிக்கிறாங்களா? பிரச்சனை இல்லை. சிரிக்கிற மட்டுமல்ல, இரண்டாவது செய்வாங்க என்ன தெரியுமா? وَإِذَا مَرُّوا بِهِمْ يَتَغَامَزُونَ. நீங்க கடந்து போனா கண் ஜாட சேர்ந்தா போறாங்க. மூணாவது وَإِذَا انقلبوا إِلَى أَهْلِهِمْ انقلبوا فَكِهِينَ. அந்த கிண்டல்ற ஓர் எங்கன்னா அவங்களோட குரூப் கென்சி கிட்ட வந்தா சிரிக்கிறது. அவங்களோட கென்சில பங்கருக்கு போய் சிரிக்கிற, பார்த்து பார்த்து சிரிக்கிறது. உங்களுக்கு பொஸ்னியால நடந்துச்சு கொஞ்சம். 89ஆம் ஆண்டு யோசிச்சு பாருங்க. 89ஆம் ஆண்டு கொசோவால நடந்துச்சு, பொஸ்னியால நடந்துச்சு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 50 பெண்களை கொண்டு போய் கற்பழிச்சிட்டு சிரிக்கிறது. ஏன்? முஸ்லீம், அவ்வளவுதானே, வேறொன்றும் அல்ல. எல்லாம் நடந்துச்சு உலகத்தில், சிரிச்சாங்க. وَإِذَا انقلبوا إِلَى أَهْلِهِمْ انقلبوا فَكِهِينَ. இதுக்கு ஒரு பதில் இல்லையா? இதுக்கு ஒரு விடை இல்லையா? எங்களை பார்த்து சிரிக்கிறது தானே எல்லா காலமும். இல்ல, பின்னுக்கு வாங்க, கொஞ்சம் வாங்க, விடை இருக்கு. நாலாவது وَإِذَا رَأَوْهُمْ قَالُوا إِنَّ هَؤُلَاءِ لَضَالُّونَ وَمَا أُرْسِلُوا عَلَيْهِمْ حَافِظِينَ. இப்ப அல்லாஹ் பதில் சொல்ல போற என்ன தெரியுமா? இப்ப உங்களை பார்த்து கிண்டல் அடிச்சு சிரிச்சாங்க தானே, இதுக்கு நீங்க கைமாறு சிரிக்கும். இதுக்கு என்ன செய்யணும்? நீங்க அல்லாஹ் அப்படித்தான் செய்வார். எங்களை சிரிக்க வைப்பார். எங்க? புட்டுவம் போட்டு சிரிக்கிறது, கட்டில் போட்டு சிரிக்கிறது தெரியுமா? லீவு நாள் ஒன்று கிடைச்சா, சனி ஞாயிறு ஒன்று கிடைச்சா, சமர் வருது, 4 பார்க்குக்கு போய் கட்டில் போட்டு சிரிக்கிறோம்பாங்களே, நல்ல சாப்பாடை வச்சு பாபுக்கு பண்ணி சிரி சிரின்னு சிரிக்கிற, கிண்டல் அடிச்சு சிரிப்பாங்களா இல்லையா? கிண்டல் பண்றது. அல்லாஹ் சொல்றேன், சொர்க்கத்துல கட்டில படுத்துட்டு இவங்களோட ஒவ்வொருத்தரா பார்த்து சிரிப்பீங்க. எப்படி? அல்லாஹ்ட பதில். ஏன் சிரிப்போம் தெரியுமா? அவங்களோட நெருப்பால மண்டையில் உள்ள மூளை கொதிக்கும். என்ன கொதிக்கும்? இப்ப இறைச்சி கொதிக்கும் பொழுது, மீன் கொதிக்கும் பொழுது கலகலகலன்னு மேல கொதிக்கும் தானே, அது மாதிரி மூளை கொதிக்கும். இந்த மூளை கொதிக்கிறத நாங்க எப்படி பார்த்து சிரிக்கிறது தெரியுமா? கட்டில படுத்துச்சு. அல்லாஹ் சொல்றான் சூரா முத்தஃபிஃபீனுடைய கடைசியில, فَالْيَوْمَ الَّذِينَ آمَنُوا مِنَ الْكُفَّارِ يَضْحَكُونَ. இன்றைய நாள் மூமின்களே கொஞ்சம் பொறுத்துட்டு அவசரப்படாது. இன்றைய நாள் நீங்க அவங்கள பார்த்து சிரிப்பீங்க. எப்படி சிரிப்பீங்க? அலல் அராஇகி யன்துரூன். எதுல?
அறிக்காண்டா கட்டில் அப்படியே படுத்துட்டு சிரிக்கிறான் வேலைங்கள். உலகத்துல செஞ்சீங்களா? உலகத்துல எந்த நாட்டிலையும் கைதிக்கு இப்படி அநியாயம் நடக்கிறது இல்லை. பலஸ்தீன் நடக்கிறது போல எந்த நாட்டிலையும் இப்படி நடக்கிறது இல்லை. கைதிகள் என்கிறது மனுஷன் தானே. கனடா ஜெயிலுக்கு போய் பாருங்க, கைதி எவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்க. ஜப்பான் ஜெயிலுக்கு போய் பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா வாழ். கைதிகளும் மனிதன் தான். நான் அங்க மிருகத்தை விட மோசம், மிருகத்தை விட மோசம். அதனாலதான் முஸ்லீம்களுக்கு விளங்கோன் 10,000 உடன்பிறப்புகள் இருக்குது. இன்றைக்கு எல்லாம் கொல்லப்படுறதுக்கு ரெடியாக்கி வச்சிருக்குது அவங்கள. நாங்க நிம்மதியா சாப்பிட ஜும்மா தொழுதுட்டு இறைச்சி திங்கிறையா ஈரல் திங்கிற எங்கட பிரச்சனை, எங்கட பிரச்சனை என்ன திங்கிறது? முட்டையும் பொறிச்சு திங்கிறதா, பிரியாணியா, கப்சாவா? ஆனா 10,000 பேர்ற பிரச்சனை என்ன தெரியுமா? எப்ப கழுத்து போப்போ அடிக்கப்படுற அடி. அவங்களுடைய குமரு பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு 3 மாசம் 6 மாசம் 7 மாசம் அந்த பெண் பிள்ளைகள் அனுப்பிக்கக்கூடிய செய்திகளை பார்த்தா மனசு தாங்குது. என்ற கணவனுக்கு இன்ன நிலைமை, கணவனுக்கு இன்ன நிலைமை. பெண்கள் கூட இல்ல, 400 சொச்சம் பெண்கள், பிள்ளைகள் வேற. பிள்ளைகள் என்ன செஞ்சு உலகத்துல? கண்ணியமிக்க சகோதரர்களே, இதுக்கெல்லாம் மருந்து அல்லாஹ் சொல்லிட்டான் சூரா முத்தஃபிஃபீன். நீங்க சிரிப்பீங்க. எங்க சிரிப்பீங்க? சொர்க்கத்தில். எப்படி சிரிப்பீங்க? கட்டில் போட்டு சிரிப்பீங்க. கட்டில் அலல் அராயிகி யன்துரூன். சொர்க்கத்தில் இருந்துட்டு பார்த்துட்டு இருப்போம் நாங்க நரகத்தில். அல்லாஹ்வை கிண்டல் பண்ணவன், ரசூலை கிண்டல் பண்ணவன், மையத்தை பத்த வச்சவன், எல்லார பேரும் செல்லத்தவள்ள பேரெல்லாம் எல்லார பேரும் உங்களுக்கு தெரியும். உலகத்துல இன்றைக்கு யார் யாரெல்லாம் முஸ்லீம்களை கொலை செஞ்சார், கிண்டல் அடிச்சார், முழு பேரும் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கால, இந்த இந்தியால, எல்லா நாட்டிலையும் இருக்காங்க இந்த கூட்டம். அல்லாஹ் எல்லாம் கொடுத்து போட்டு நாங்க கேட்போமா, என்ன இங்க வந்து என்ன நீங்க எல்லாம்? அந்த நேரம் அதுல சில கூட்டாளிமாறு பிரிப்பார். இந்த வேலை பார்த்தாக்கள் கூட்டாளிமார் சிலர், இவங்க சந்திக்க வருவாங்க. என்ற சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில ஒரு ஹிஜாப் இருக்கும். பார்க்கலாம், நரகவாதியோட பேசலாம். எங்களுக்கு பேசக்கோல கேஸ் காய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒன்றே ஒன்று கேட்பாங்க, நல்லா காய்ச்சிட்டு இருக்க கூட கொஞ்சம் தண்ணி தான், கொஞ்சம் தண்ணி தான், நீ நல்லா குடிச்சிட்டு இன்பமா இருக்கிறாய், கொஞ்சம் தண்ணி தாண்டத்தோட இவர் சொல்லுவாரா, இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். தண்ணி தாரது ஹராம் அப்பா எங்களுக்கு. அதெல்லாம் தரையா பேசிட்டு தண்ணி தரையில அவனுக்கு ஒரு துளி தண்ணி கொடுக்கல எங்களுக்கு. பேச்சுவார்த்தை நடக்கும். அல்லாஹ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கத்துறதெல்லாம் காட்டுவான். அல்லாஹ் நெருப்புல எரியறதெல்லாம் காட்டுவான். கடைசி அல்லாஹ் சூரா முத்தஃபிஃபீன்ல கேட்கிறார், ஹல் சுவிபல் குஃபாரு மா கானூ யஃஅலூன். என்ன அவங்க செஞ்சதுக்கு கூலி கொடுக்கப்பட்டாச்சா? எப்படி? இது கிண்டல் இல்லையா? கிண்டல். அல்லாஹ் கிண்டல் பண்றா. என்ன போதுமா உங்களுக்கு? போதுமா? கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த 6 கெட்ட குணம் ஒரு நாளும் எங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. முதலாவது கெட்ட குணம் என்ன? கைது, சூழ்ச்சி செய்யறது மற்றவனுக்கு. இதுக்கு அல்லாஹ் சூழ்ச்சி செய்வார். இரண்டாவது கெட்ட குணம் என்ன? மக்கர், திட்டம் போடுறது. மூணாவது கெட்ட குணம் என்ன? முகாதா, வஞ்சிக்கிறது. நாலாவது கெட்ட குணம் என்ன? அல்லாஹ்வை மறக்கிறது. ஐந்தாவது கெட்ட குணம் என்ன? செய்யா, தவறுகள். ஆறாவது மிக மோசமான கெட்ட குணம்தான் மற்றவர்களை கிண்டல் அடித்தல். அல்லாஹ்